சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கோயில பார்த்தா எல்லாரும் சாவித்திரியை காரி துப்பாத குறையா எல்லாரும் திட்டி விட்டுட்டு அவங்கவுங்க கிளம்பிடுறாங்க. அப்பதான் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு, இனிமேல உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. அப்பதான் பார்த்தா அப்பத்தா, உன்னையெல்லாம் பெத்தே நினைக்கையில என் வயிறு 10 கிட்ட தாண்டி எரியுது, உன்னைய பெத்த வயிற்றுல பிறண்டே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் பார்த்தா நல்லா திட்டி விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் ராஜாங்க சித்தப்பா பார்த்தா சாவித்திரி கிட்ட வந்து, இனிமேலு சித்தப்பா கித்தப்பான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம்லாம் வந்துக்கிறாரு, எம்பிட்டு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு இவ்வளவு நெஞ்செழுத்தமா இருந்திருக்க, ராஜாங்கத்தோடைய முகத்துக்காக மட்டும்தான் உன்னைய நான் அந்த வீட்டுல வச்சிருந்தேன், ராஜாங்கமே உன்னை ஒட்டுல உறவில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து எனக்கு இனிமேலு வீட்டு பக்கம்லாம் தலை வச்சு படுத்துறாது அப்படின்னு சொல்லி ராஜாங்க சித்தப்பாவும் சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க சாவித்திரி என்ன பண்றதுனே தெரியாம திருன்னு முழிச்சு போய் நிக்கவும், ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், மா எனக்கு ராஜாங்க மாமா தெரியலமா, ராஜாங்க மாமா கற்பனை சாமி மாதிரியே எனக்கு தெரிஞ்சாருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஏண்டி ஏன் இப்படி எல்லாம் பண்ணி தொலைச்ச, இப்படி மட்டும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தேனா இங்க நடந்திருக்க கதையே வேற அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கேல, சரிம்மா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா கோயில்ல அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்க பார்த்தா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜாங்கம் கண் கலங்கி பார்த்தா சேது கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, என்னைய மன்னிச்சிரியா சேது, பெத்த அப்பனா இருந்து உன் மேல ஒரு துளி நம்பிக்கை வைக்காம விட்டுட்டேனே, இவ்வளோ பெரிய உண்மை மறைஞ்சு போய் இருந்திருக்கு, அது தெரியாம உன்னை தாலி கட்டுன்னு சொல்லி இந்த கையால உன்னையவே நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க கண் கலங்கி பார்த்தா சேது கிட்ட பேசவும், ஏன்பா அழுகுறீங்க, அழுகாதீங்கப்பா, என் மன்னிச்சிடலாம், இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா, எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சேது, நான் மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லும் போது அப்பதான் பார்த்தா சன்னாசி, ஆமாப்பா சேது என்னைய மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சன்னாசியும் சொல்றாரு. என்ன சித்தப்பா அப்பாதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன ஈஸ்வரி வந்ததுல இருந்து அமைதியா இருந்துகிட்டு இருக்க, சேது கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும், சேது மன்னிச்சிருப்பா, நாங்களும் வீட்டுல இருக்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஈஸ்வரி, போஸ், சித்ரா எல்லாரும் பார்த்தா சேது கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்பதான் ராஜாங்க சொல்றாரு, வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன் மேலே ஒரு நிமிஷமாவது சந்தேகப்பட்டோம், நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சி உன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டோம், ஆனால் கடைசி வரைக்கும் உன் மேலே நம்பிக்கையாக இருந்தது தமிழ்ச்செல்வி மட்டும்தான், இதை மட்டும் வீட்டில் இருக்கிற யாருமே மறந்துடக்கூடாது, கடைசி வரைய உனக்காக நின்று உனக்காக போராடி உன் மேலே நம்பிக்கை வச்சது தமிழ்ச்செல்வி மட்டும்தான். தமிழ்ச்செல்வி உன்னை இப்படி நினைக்கையில என் மனசு எவ்வளோ இதாக இருக்கு தெரியுமா, உன்னை நினைக்கையில ரொம்ப பெருமையாக இருக்குமா, உன்னைய மனசார நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும், என்னங்க மாமா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பத்தா பார்த்தா அவளுகெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப விடணும்னு தோணுது, என் வயிற்றுல பிறந்துட்டு இம்முட்டு ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளே, கூட பிறந்த அன்னை மகனு கூட பார்க்காம இம்புட்டு பெரிய பழிய போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி அப்பத்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க சேது பார்த்தா தமிழோடைய காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு, இம்புட்டு பெரிய காயமாயிருக்கு, காலை கொடு தமிழ் அப்படின்னு சொல்லி சேது தமிழ் காலுக்கு மருந்து போடவும், தமிழும் பார்த்தா சேதுவோடைய காலுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி தமிழ், வீட்டில் இருக்கிற எல்லாருமே என் மேல நம்பிக்கை வைக்கல, என் அப்பாவே என் மேல நம்பிக்கை வைக்காம இருந்தாரு, ஆனா நீ என் மேல எப்படி தமிழ் இவ்வளோ நம்பிக்கை வச்ச அப்படின்னு சொல்லி சேது கேட்கல, என்னங்க இப்படி பேசிட்டீங்க, எங்கேயோ ஒரு கிராமத்துல ஓட்டு வீட்டுக்குள்ள இருந்த இணைய பார்த்துட்டு என் மேல உசுருக்கு உசுரா காதலிச்சு என்னையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த நிமிஷம் வரைய என் மேல அம்புட்டு உசுரா இருக்கீங்க, நான் உங்க மேல சந்தேகப்பட முடியுமா, நீங்க கனவுல கூட எனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டீங்க, நான் எப்படிங்க உங்க மேல சந்தேகப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.